இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி கன்னி ராசி. கன்னி ராசி புதனோட ஆதிக்கத்தில் பிறந்த ராசி. இந்த கன்னி ராசியில் உத்திரம், அஸ்தம், சித்திரை நட்சத்திரங்களில் இந்த கன்னிராசியில் அடங்கும். பெரும்பாலும் இந்த கன்னிராசி அன்பர்கள் ஒரு விஷயத்தில் இறங்குனாங்க அப்படின்னா யாரோடைய உதவியும் இல்லாமல் தானே செய்து முடிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த கன்னிராசி அன்பர்கள் ஒரு விஷயத்தில் இறங்குனாங்க அப்படின்னா அதை அலசி ஆராய்ந்து அப்புறம் தான் இறங்குவாங்க. ஏன்னா புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க டக்குன்னு எந்த ஒரு விஷயத்திலையும் இறங்க மாட்டாங்க. கொஞ்சம் யோசித்து தான் இறங்குவாங்க. அதோட கூட இவங்க நிலராசி என்பதனாலையும் ஒவ்வொரு விஷயத்திலையுமே கொஞ்சம் பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணக்கூடியவங்கள இந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க. புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்ததுனால நல்ல ஒரு புத்தி கூர்மை நிறைந்தவங்களாக இருப்பாங்க. பெரும்பாலும் இவங்களுக்கு உறவுகளால் சின்ன சின்ன இடர்பாடுகள், தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் வரும். அதே மாதிரி இந்த கன்னிராசி அன்பர்கள் தன்னுடைய தந்தை மீது அதிகம் பாசம் வைத்திருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களுடைய தந்தை இவங்களுக்கு எப்பவுமே உதவிகரமாக இருப்பாங்க. ஆனால் தந்தை வழி உறவுகளால் இவங்களுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகள், பிரச்சனைகள் அப்பப்போ வரும். எல்லாருக்கும் உதவி செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அவனால் உதவி செய்ய முடியலனாலும் யாராவது மற்றவங்க மூலியமாவது ஏதாவது ஒரு விதத்தில் உதவி செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. இதை டக்குன்னு இப்படி ஒரு முடிவு எடுத்துகிட்டு போகலாமே, இதையே ரொம்ப நேரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. ஏன்னா புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்ததுனால எப்பவுமே ரொம்ப புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும். புதன் உச்சமும் நீச்சமும் பெறக்கூடிய ஒரு ராசி இந்த கன்னிராசி. அதனால தான் இவங்களுக்கு புத்தி கூர்மை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாகவும் ஒரு அற்புதமான மாதமாகவும் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சூரியன் புதனுடைய வீட்டில் பயணிக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த புரட்டாசி மாதம், கன்னி ராசியில் பயணிக்கக்கூடிய மாதம். அதனால தான் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். எடுக்கிற காரியத்தில் சின்ன சின்ன தடைகள் வரும். இருந்தாலும் கொஞ்சம் போராடி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்புள்ள ஒரு மாதமாக இந்த புரட்டாசி மாதம் நல்ல ஒரு அற்புதமான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கன்னிராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த கன்னிராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் இந்த புரட்டாசி மாதம் நல்ல ஒரு சிறப்பான மாதமாக அமைந்திருக்கு. ஏன்னா சின்ன சின்ன காரியங்கள்லாம் நீங்கள் எடுக்கிற விஷயத்தில் சின்ன சின்ன சுணுக்கங்கள் இருந்திருக்கும். இது அனைத்துமே ஒரு வேகம் பிடிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மனதில் ஒரு புது புது திட்டங்களை இந்த காலகட்டத்தில் உருவாக்குவீங்க. அதை எல்லாமே செயல்படுத்தவும் செய்வீங்க. ஓரளவுக்கு ஆதாயத்தையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். புதிய தொடர்புகள் உங்களுக்கு நன்மையை தரும். வீண் பகை, தேவையில்லாத மனசஞ்சலம், தேவையற்ற செலவுகள் இது எல்லாமே கொஞ்சம் குறையும். மனசஞ்சலம் ரொம்ப குழப்பமாக இருந்தவங்களுக்கு அந்த மனக்குழப்பம் கொஞ்சம் குறையக்கூடிய ஒரு மாதமாக இந்த புரட்டாசி மாதம் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நீண்ட நாளாக உங்களை யாரெல்லாம் பகையாக நினச்சிக்கிட்டு இருந்தாங்களோ அவங்களாம் இந்த காலகட்டத்தில் உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க. தொழிலில், வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். தொழிலில் சின்ன சின்ன செலவுகள் இருந்திருக்கும், தேவையில்லாத செலவுகளாக இருந்திருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் குறையும். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. அவங்க உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். வாடிக்கையாளரை தக்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆதாயத்தை வருகின்ற நாட்களில் இந்த கன்னிராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம். வியாபாரம், தொழிலில் விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக விரிவுபடுத்துங்க. ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும். இருந்தாலும் மற்றவங்ககிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் விரிவுபடுத்தினீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய பொருளாதார நிலை படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. புதிய முதலீடில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குடும்பத்தோடு எங்கேயாவது வெளியில் செல்லக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும். அதே மாதிரி குடும்ப உறவுகிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீண் வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நல்லது. குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. குழந்தைகளுடைய முன்னேற்றத்துக்காக கொஞ்சம் பாடுபடுவீங்க. ஓரளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நெருங்கிய நண்பர்கள், உறவுகளுக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்
ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் விட்டு கொடுத்து நிதானமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது. பெண்களுக்கு கடன் பிரச்சனை கொஞ்சம் குறையும். புதிய எண்ணங்கள் இந்த காலகட்டத்தில் உருவாகும். புதிய நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. மாணவர்களுக்கு வீண் வாக்குவாதம் இந்த காலகட்டத்தில் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சக மாணவர்கிட்ட பேசும்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருங்க. பிரச்சனையை பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய படிப்புக்கும் சரி, உங்களுடைய வாழ்க்கைக்கும் சரி, அது ரொம்ப முன்னேற்றமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். உதவிகரமாகவும் இருக்கும். ஏன்னா தேவையில்லாத மனக்குழப்பம் உங்களுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகளை கொடுக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனை வரதா இருந்தாலும் கொஞ்சம் ஒதுங்கி வர்றது ரொம்பவும் நல்லது. இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய கன்னிராசி அன்பர்கள் விஷ்ணு சகஸ்கர நாமத்தை பாராயணம் செஞ்சுட்டு வாங்க. நீங்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு நிறைவேறும். உங்களுடைய செல்வ செழிப்பும் படிப்படியாக அதிகரிக்கும். மன நிம்மதி கிடைக்கும். மனக்குழப்பமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். விஷ்ணு சகஸ்கர நாமத்தை படிச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். அதோடு கூட இந்த புரட்டாசி மாதத்தில் முன்னோர்கள் வழிபாடை தவறாமல் செய்யுங்க. புரட்டாசி மாதத்தில் விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டுட்டு வாங்க. நல்ல மாற்றம் கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. அதே மாதிரி இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையை தவறாமல் முன்னோர்களை வழிபடுங்க. நல்ல பலன் கிடைக்கும். அப்படி வழிபட முடியாதவங்க பசுமாட்டுக்கு பழம் வாங்கி கொடுங்க, அகத்திக்கீரை வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். சரி, இந்த கன்னிராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த புரட்டாசி மாதம் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். கன்னிராசியில் உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ஒரு மகிழ்வான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஜென்ம ராசிக்குள்ளே சூரியன் சஞ்சரித்தாலும் ராசிநாதன் புதன் செப்டம்பர் 28ஆம் தேதி வரை ராசிக்குள்ளே சஞ்சரிப்பதனால புத ஆதித்ய யோகம் உருவாக இருக்குது. உங்களுடைய நீண்ட நாள் விருப்பங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பூர்த்தியாகும். உங்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்பும் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். புதிய சொத்து, வசதி வாய்ப்புகள் இதெல்லாம் தேடி வரும். உங்களுடைய செல்வாக்கு, அந்தஸ்து இது எல்லாமே படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். நீண்ட நாள் கனவும் இந்த காலகட்டத்தில் நிறைவேற போகுது. 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய யோகக்காரகன் ராகு மாதம் முழுவதுமே உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பை வழங்க இருக்கிறார். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்புகள் சரியாகும். வீண் வம்பு வழக்கு விவகாரங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு. வியாபாரத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருந்தவங்களுக்கு இந்த பிரச்சனை கொஞ்சம் குறையும். வழக்கு விவகாரங்கள்லாம் ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது. அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் மாதம் முழுவதும் வருமானத்தை அதிகரிப்பார். குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு நிம்மதியை கொடுப்பார். பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. உங்களுடைய திறமையை இந்த காலகட்டத்தில் வெளிப்படுத்துவீங்க. அது ஓரளவுக்கு ஆதாயத்தை பெற்றுத்தரும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த சின்ன சின்ன இடர்பாடுகள் எல்லாமே சரியாகும். நல்லவங்களுடைய அறிமுகம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அவங்க மூலிமா நிறைய நன்மைகள் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படின்னே சொல்லலாம். அதோடு கூட சனிக்கிழமையில் பெருமாள் வழிபாட்டை தொடர்ந்து வழிபடுங்க. கண்டிப்பாக நல்ல பலனை எதிர்பார்க்கலாம். அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ஒரு வெற்றி நிறைந்த மாதமாக அமைந்திருக்கு. அக்டோபர் 7 வரை ஜீவஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால தொழிலில் வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். அவருடைய பார்வை 2, 4, 6 இடத்துல உண்டாவதுனால நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கும். உங்களுடைய திறமை வெளிப்படும். அக்டோபர் 8 முதல் குரு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால வேலையில் ஏற்பட்ட பிரச்சனையெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். வருமானத்தில் இருந்த தடையும் படிப்படியாக விலகும். தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். வரவேண்டிய பணம்லாம் கரெக்டான டைமுக்கு வரும். சகோதரருடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். வேலையில் நல்ல ஒரு ஊதிய உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். ஒரு சிலருக்கு ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையும். 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய ராகு பல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தேடி வழங்க இருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய ராசிநாதன் புதன் செப்டம்பர் 28 வரை ஆத்மகாரகனுடன் இணைந்து உங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வார். ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கையெழுத்தாகும். நீங்கள் எதெல்லாம் வாங்கலாம்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களால் வாங்க முடியும். தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக விரிவுபடுத்துங்க. ஓரளவுக்கு ஆதாயத்தை எதிர்பார்க்கலாம். சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ஒரு மகிழ்வான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மாதம் முழுவதும் செவ்வாய் 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறதுனால குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். பண விவகாரங்களில் சின்ன சின்ன நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்படுறது நல்லது.
ஞானகாரகன் குருவுடைய பார்வை அக்டோபர் 7 வரை 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால சின்ன சின்ன நெருக்கடிகள் வரும். கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்வாகவும் இருக்கிறதுக்கு பெருமாள் வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த கன்னிராசி என்பர்கள் செய்யுங்க. அதோடு கூட இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாள் வழிபாடு நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.